இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் யோகிக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அது என்னன்னா கோதுமாவுல். கோதுமாவுல் எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது சும்மாவே வந்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது தான். இது வந்து கோதுமையை வந்து வேக வச்சு தட்டையாக்கி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அவுல் பதத்துக்கு. இதை நம்ம கெலாக்ஸ் சாக்கோஸ் மாதிரி பாலில் வந்து அப்படியே வந்து கலக்கி நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து ஒயிட் சுகர் போட்டு கொடுக்கலாம். நான் வந்து நாட்டு சுகர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வந்து அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோனி தான் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அந்த நீல நிலமா இருக்கிற அந்த பாஸ்தா தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வந்து நான் வந்து மேகி மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருந்தேன். இதில் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் இருந்தால் இன்னமும் நம்ம வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஸ்டைலில் பண்ணலாம். ஆனால் அந்த க்ரீம் இல்லை, பட்டரும் இல்லை. அதனால வந்து நான் நார்மலாக வந்து வெங்காயம், தக்காளி, சோம்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நான் ஒன்றா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ரோனியை நான் முன்னாடியே வந்து வேக வச்சுருந்தேன் பாஸ்தாவை. அதை வந்து எடுத்து வடிகட்டி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டேன். சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் இது அப்படியே வந்து சாப்பிடலாம். சீஸ் சேர்த்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை இதில். ஏன்னா க்ரீமி சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். நான் இதில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் அதே மாதிரி பீன்ஸ் கேரட்டும் இருந்துச்சு, அதையும் வந்து சேர்த்து கொத்தமல்லி தூவி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பப்போ செஞ்சு கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சுலாம் இதை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். ரீசெண்டாக இன்னைக்கு வந்து நியூஸில் ராணிப்பேட்டையில் வந்து 7 வயசு பையன் வந்து அவங்க வீட்டில் வந்து வாங்கின கேக் 5 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 5ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவனுக்கு ஒவ்வாமை தொற்று ஏற்பட்டு முகம் எல்லாமே வீங்கி போய் அவன் வந்து மயக்க நிலை அடைஞ்சு கடைசியில் இறந்தே போயிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்காதீங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. காய்கறி வைக்கிறதுமே 2 நாள் 3 நாள் எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனும் நம்ம உடம்புக்கும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை.